அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இப்போ நம்ம வீட்டு காய்கறி செடி, அலங்கார செடிகளுக்கு செலவில்லாமல் எப்படி உரம் தயாரிப்பது, நம்ம எந்த விதமான செலவும் செய்ய வேண்டாம், வீட்டில் இருக்க கழிவுகளை கொண்டு எப்படி நம்ம உரம் தயாரிக்க போகிற பற்றி சொல்ல போகிறேன். இது என்னுடைய வீட்டில் நான் அமைச்சிக்கக்கூடிய ஒரு சின்ன கம்போஸ்ட் பிட். இந்த கம்போஸ்ட் பிட்டில் தான் நான் இந்த தோட்டத்தில் விழக்கூடிய இலைகள் எல்லாத்தையும் கொண்டு இதுக்குள்ள தான் போடுவோம். அதே நேரத்தில் கிச்சனில் பயன்படக்கூடிய கழிவுகள், பழக்கழிவுகள், காய்கறி கழிவுகள் இதையும் கொண்டு இந்த பிட்டில் தான் போடுவோம். இப்போது நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய கம்போஸ்ட் பிட் காலியாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இயற்கை கழிவுகளும் இந்த பிட்டில் தான் போட்டிருக்கேன். அந்த பிட்டில் இருக்க கழிவுகளை தான் எடுத்து இந்த தோட்டத்துக்கு நான் பயன்படுத்துகிறேன். இதோடைய ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன, நம்ம ரீயூஸ் பண்ணுறோம். தோட்ட கழிவுகள், கிச்சன் கழிவுகள் ரீயூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃப்ரெஷ் இலைகள்லாம் இருக்குது. அது இன்னைக்கு நான் வீட்டில் க்ளீன் பண்ணக்கூடிய தோட்டத்தில் விழுந்தக்கூடிய இலைகளை இதுக்குள்ளே நான் போட்டிருக்கேன். அதனால தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த குழி நிரம்புறதுக்கு எனக்கு மோர் தென் 1 இயர் ஆகும். இந்த 1 இயர் ஆன பிறகு மழை காலங்களுக்கு முன்னாடி இந்த கம்போஸ்ட் உரத்தை எடுத்து இந்த செடிகளுக்கு நான் பயன்படுத்துவேன். நம்ம அந்த கம்போஸ்ட் பிட்டில் ரீயூஸ் பண்ண பொருட்களை தான் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரீசைக்கிள் பண்ணி கொண்டு போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த இலைகள்லாம் பாருங்கள், நன்றாக மக்கி இருக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும், இந்த கலரே மாறிடும். ஸோ இதை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரீயூஸ் பண்ணதை ரீசைக்கிள் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு, இந்த கலரே வித்தியாசம் தெரியும். இதுதான் நல்ல டீகம்போஸ்டான செமிச்ச இலைகள். பின்புறத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருந்த கம்ப்ளீட் விவசாய கழிவுகளை நான் இங்கே இருக்க என்னுடைய மரங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இளநீராக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், எல்லாம் நல்லா மக்கின ஸ்டேஜில் இருக்குது. அது மண்ணுக்கு போகும்போது தான் இது ரெண்டும் பரஸ்பரம் சேர்ந்து மண்ணுக்கு நல்ல உரம் கிடைக்கும். அந்த உரங்கள் செடிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 1 வருஷம் மக்கின கம்போஸ்ட் உரம் தான் நான் போட்டிருக்கேன். இது என்ன சொல்லலாம், கருப்பு தங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு உணவு உற்பத்தியில் மிகவும் பங்கு வகிக்கிறது. பிளாக் கோல்டு. இந்த 1 வருஷம் மக்கின விவசாய கழிவுகள், கிச்சன் கழிவுகள் தான் இதை என்ன பண்ணியிருக்கேன், நான் நடவு செய்துக்குள்ளே இந்த தக்காளி, கத்திரிக்கன்றுகளும் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கும்போதே அந்த டிஃப்ரென்ஸை தெரியலாம். மேலே பாருங்கள், மண்ணுக்கும் அந்த மக்கின எருவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது பல விதத்தில் நமக்கு நன்மைகள் கொடுக்கும். இயற்கையான உரங்கள், எந்த விதமான மாசு கிடையாது. மண்ணில் போடும்போது மண்ணில் இருக்க நீர் சத்தை இந்த செடிகள் நன்றாக பிடிச்சு வச்சுருக்கோம். ஸோ இது என்ன செய்கிறோம், இப்போ நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ நான் 3 கான்செப்ட் சொன்னேன், ரீயூஸ், ரீசைக்கிள், ரீப்ரொடியூஸ். இப்போது உணவு தானியத்துக்கு இந்த கம்போஸ்ட் உரத்தை நான் ரீப்ரொடியூஸ் பண்ணி என்னுடைய காய்கறி செடியை வளர்க்க போகிறேன். இப்போ இந்த கம்போஸ்ட் உரத்தை நீங்கள் அப்படியே இந்த செடிங்களுக்கு சுற்றி, தக்காளி செடி நட்டிருக்கேன், அந்த நடவு சுற்றி போடலாம். இது அதிகம், ஓரளவுக்கு அதிகம் ஆனால் கூட எந்தவித பாதிப்பும் உண்டாக்காது. இப்போ நீங்கள் பார்த்த கம்போஸ்ட் உரத்தில் எந்தவித செலவும் எனக்கு கிடையாது. ஸோ வீட்டில் இருக்க கழிவுகளை பயன்படுத்தி இந்த கருப்பு தங்கத்தை நான் உற்பத்தி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணணும், நம்ம நாட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இது உதவும். குப்பையை கொண்டு வெளியே போட வேண்டாம். நம்ம இது மாதிரி ஒரு சின்ன பிட்டை அமைச்சு இந்த கம்போஸ்ட் பிட்டை உருவாக்கி நம்ம செடிகளை ஒரு ஆரோக்கியமாக வளர்க்கலாம். திருப்பி
திருப்பி நான் சொல்கிறது என்னென்னா, இது 3 கான்செப்ட்: ரீயூஸ், ரீசைக்கிள், ரீப்ரொடியூஸ். கருப்பு தங்கத்தை நாம் செடிகளுக்கு இட்டு, பல்வேறு அலங்கார செடிகளுக்கு இட்டு நம்ம உணவு உற்பத்தியை பெருப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பல்வேறு நிகழ்வு சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.